நான் மதிக்கிறேன், எங்களின் காவல்துறையை நான் மதிக்கிறேன். உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை? குற்றம் தெளிவாக தெரியுது, நடந்தது என்ன தெளிவா தெரியுது. 5 காவலர்கள் போனார்கள், தம்பி அஜித்தை விசாரிக்கணும் என்கிற பேர்ல அடித்து கொன்று விட்டார்கள். குற்றம் நிகழ்ந்தது தெரியுது, கண்கூடா தெரியுது. இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய, நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப நடவடிக்கை தான் வேணும், விசாரணை தேவையில்லை. இங்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றால் தான் விசாரணை தேவை. இங்கதான் என்ன நடந்ததுன்னு தெரியுதே. ஒரு பொம்பளை வந்தா என் நகையை காணாமன்னு சொன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ குற்றப்பதிவும் கொடுக்கல, திரும்ப அவசர அவசரமா 5 பேர் வந்தான், அடிச்சான், கொன்னுட்டான், இது நடந்திருக்கு. எல்லாமே தவறு. இந்த தவறுக்கு தண்டனை தான், நடவடிக்கை தான், தீர்ப்பு தான், நீதிதான் வேண்டுமே ஒழிய விசாரணை இல்லை. இங்க விசாரிக்க வேண்டிய தேவையில்லையே. நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 5 காவலர்களிடத்திலே விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார்? அது கேட்கணும். அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை எஃப்ஐஆர் கூட போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேலதிகாரி யார்? இப்ப எங்க இருக்கான் வில்ல? எங்க இருக்கான்? இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவரை மறைப்பதற்கு இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு 3 சென்ட் கொடுக்கிறது. ஒரு வேலை 80 கிலோமீட்டருக்கு அங்கே கொடுக்கிறது. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நீ? என்னது 2 நாள் போவான், 3ஆவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான். 80 கிலோமீட்டர் போய் வந்தான்னா இது வேலை இல்ல, வேண்டாத வேலை.